கழகமே கோயில், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகிய தெய்வங்களே ஆகிய இருபெரும் தெய்வங்களே எங்களுக்கு போதும் என்று சொல்லி வந்திருக்கிற கிளைக்கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க நிர்வாகிகளே, கிளை செயலாளர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான பணிவான வணக்கம். சகோதரி அவருடைய பேச்சை கேட்க நீங்கள் அனைவரும் ஆர்வமாக இருக்கிறீர்கள். இந்த நேரத்திலே ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் துல்லியமாக சொல்லி விடைபெறலாம் என கருதுகிறேன். இங்கே மாநாடு போல ஒரு நிகழ்ச்சி, பல்லாயிரக்கணக்கான தாய்மார்கள், கழக உடன்பிறப்புகள், இளைஞர்கள், இளம்பெண்கள் எழுச்சியோடு இங்கே எழுச்சியோடு மட்டுமல்ல மகிழ்ச்சியோடு கடமையுணர்வோடு மேடைக்கு முன்புறத்திலே எவ்வளவு கூட்டம் இருக்கிறதோ அதை போல மேடையின் பின்புறத்திலும் ஆயிரக்கணக்கானவர்கள் அணிவகுத்து நிற்கிறீர்கள் என்று சொன்னால், இந்த அணிவகுப்பை உருவாக்கிய இங்கே குறுகிய காலத்திலே, மிக குறுகிய காலத்திலே இந்த மாபெரும் பிரம்மாண்டமான ஒரு நாள் மாநாடு, பல கட்சிகளுக்கு இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கிற பல கட்சிகள் மாநாடு நடத்தினால், மாநில அளவிலே மாநாடு நடத்தினால் கூட இவ்வளவு கூட்டம் சேருமா என்று கேட்டால் சேராது. அப்படி ஒரு நாள் மாநாட்டை இங்கே சிறப்பாக ஏற்பாடு செய்து தலைமையேற்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், வெற்றி கிடைத்தாலும் தோல்வி கிடைத்தாலும் கழகத்திற்காக அதை இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி செயலாற்றுகிற சகோதரர் குணசேகரன் அவர்களுக்கும், இந்த பகுதியினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர் என்னுடைய அன்பு தம்பி, கழகமே தன்னுடைய வாழ்நாளில் கழகத்திற்கு பணியாற்றுவதையே தன் கடமையாக சொல்லி கொண்டு செயலாற்றுகிற அன்பு தம்பி கண்ணப்பன் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இதே போல வடக்கு தொகுதியிலே, இதே போல ஒவ்வொரு வட்டத்திலே தொடர்ந்து இனி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிகழ்ச்சி நடக்கும். திமுகவுக்கு இறுதி மணி அடிக்கின்ற வரையிலே, சாவு மணி அடிக்கின்ற வரையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள், தலைவர்கள் ஓய மாட்டார்கள். ஒற்றுமையாக இருந்து கழகத்தை வெற்றி பாதையிலே கொண்டு செல்வதற்கு எல்லா இடங்களிலும் கழகம் சிலிர்த்தெழுந்து வேகமாக பணியாற்றும். விரைவில் நம்முடைய அண்ணன், கொங்கு நாட்டு தங்கம், சேலத்தின் சிங்கம் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நாற்காலிலே அமர வைப்போம் என்பதனை இங்கே சபதம் எடுத்து இந்த நிகழ்ச்சிக்காக பலரையும் அழைத்து வந்து அதற்குரிய பணிகளை முன்னின்று செய்த வடக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் விஜயகுமார் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை உரித்தாக்கி, மாவட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மன்றத்தினுடைய செயலாளர் அண்ணன் சிட்டி பழனிசாமி அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை உரித்தாக்கி, ஒரே ஒரு வேண்டுகோள், 1300 கோடி ரூபாயை நம்முடைய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒதுக்கி கொடுத்து திருப்பூருக்கு 4வது குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தார்கள். 99% பணிகள் முடிந்துவிட்டது. இன்னும் 1% பணிகள் மட்டும்தான் நிலுவையிலே இருக்கிறது. அதையும் கையாளாகாத திமுக அரசு மு.க. ஸ்டாலினுடைய உத்தரவின்படி நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். தமிழக மக்களுக்கு தேவையான குடிநீரை தருவதோர் அரசினுடைய கடமை. அதுவே திருப்பூரை போன்ற ஒரு தொழில் நகரம், 30,000 கோடிக்கு மேல் அந்நிய செலாவணியை ஈட்டி தருகிற ஒரு தொழில் நகரம். இந்த தொழில் நகரத்துக்கு தேவையான குடிநீரை தராமல் 1300 கோடி ரூபாய் எடப்பாடியாருடைய ஆட்சியிலே, அம்மா ஆட்சியிலே ஒதுக்கிய தொகையை முழுவதுமாக செலவு செய்து 1% பணியை நிறுத்தி வைத்து காலதாமதம் செய்து கொண்டிருக்கிற திமுக அரசுக்கு ஒரு சவாலாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். விரைவில் 4ஆம் குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றி
திருப்பூர் மக்களுக்கு நல்ல தண்ணீரை போதுமான அளவு தரவில்லை என்று சொன்னால் இங்கே திரண்டிருக்கிற தாய்மார்களுடைய தலைமையிலே சிறை நிரப்பு போராட்டத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் எடப்பாடியாருடைய அனுமதியை பெற்று நடத்தும் என்று நான் ஒரு சவாலாக திமுக அரசுக்கு சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த ஏற்பாட்டை சிறப்பாக செய்த கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை